நம்ம ஃப்ராங்கலின் வீடியோ பார்ட் 1 பார்த்துருக்கோம்ல. பார்ட் 1 நம்ம போட்டோம். பார்ட் 2 தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் என்னென்னலாம் நடந்தது, நம்ம கொசு சாவடிச்சோமா இல்லையா அப்படிங்கிறதான் வந்துட்டு பார்ட் 2ல் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா எந்திரா ஏய் டே என்ன மாட்டிட்டுடா காப்பாத்துடா. டே அந்த சட்டையை அதுக்கு மண்டையிலே போட்டுருவா. ஒழுங்கு மாதிரி எந்திரி கழட்டிக்கிட்டேன் போதுமா, உனக்கு என்ன வேணும்? டே அந்த கொசு தெரியுமா, அந்த கொசு ஒன்று இம்மாதண்டே இருக்குது. எனக்கு தெரியாத விஷயமே தெரியாதுல்ல, உனக்கு இதை பற்றி தெரியல. ஆமாம் எனக்கே தெரியல எப்படி இம்மாதண்டே வருது. உன்னால நம்ம மூக்குத்தண்டி கூட இருக்காது, அந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும். டேய் மூக்க பண்ணலாம் பேசாத. அதை விட எப்படி இது மாதிரி வளர்ந்துச்சுன்னு தெரியல, அது எனக்கும் தெரியல. டேய் ஒழுங்கு மரியாதையாக சொல்லலையா இல்லையே, எனக்கு தெரியாதுடா. சரி இதுக்காண்டி இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி பார்க்குவேன். அது வரையும் சரி அதெல்லாம் இருக்கட்டும். எங்கள் வீட்டுக்கு வாடா ஃபஸ்ட்டு தூங்க. எங்கே தூங்க ரோட்டில் தூங்க போகிறேன். நான் வரல என்னை கொசு கடிக்கும். உடனே கொசு கடிக்கணும். அப்போ என்னைய மட்டும் கொசு தூக்கி வச்சு கொஞ்சமா என்னையே தாண்டா கடிக்கும். பற்றிக்கிட்டு வாடா. நான் எவ்வளோ தைரியம் இருக்கேன் கிளட்டுப்பேன். சரி கொசு ஒரு மூக்கு பற்றி எம்மா தட்டியாக இருக்குன்னு பார்த்தியா, கடிச்சு வாங்கிறாது. அதான் மூக்கு தண்ணி வாய்க்குள்ள வச்சிடாது. ஒரே நார். அதுக்கப்புறம் டப்புன்னு உயிரிழந்து கடிச்சிட்டு போகுது. இரட்டியா இரட்டுண்டா. சரி போ நான் போகிறேன். நீங்கள் கொஞ்சம் கடையிட்டா பிடிச்சிக்க. டேய் வீடாக மட்டும் ஓட்டிட்டு போகாத. இது நம்ம நார்மலான காலம் இல்லை, புதுதாக வேறமா காலம். என்னை பறக்க விட்டுறாத. திரும்பி கொசு பக்கத்துலேயே விழுந்துருவேன். டேய் கம்முன்னு வாய் மட்டும் வாடா. உன் வாய்க்குள்ள நல்ல வார்த்தையும் வராதாடா. சரி இப்படி இருக்கியாடா. சரி என்ன இப்பெல்லாம் வியாபாரம் பார்க்குறாங்க. சரி நம்ம இது இறங்கு ஸ்டாப் வந்துருச்சு. கிறிஸ்டிலந்தா வாடா. நீ கடற கசத்தில் நம்மளும் கொசு ஃப்ரெண்டு இருக்காங்க கூட அப்படின்னு பார்த்து தெரியும். மனுஷன் கடிச்சு உன்னை துரத்தி கடிச்சிட போகுது. அதனால ஒழுங்காக வந்துடு. ஓடுங்க. என்ன கொசு நம்ம தலை நிறைய நிற்கிது. உங்கெல்லாம் விட மாட்டேன்டா. அந்தாண்டா வச்சுக்கங்கடா. டேய் ஷூரை விட்டுருவேன். ஏய் எல்லாருக்கும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அம்மா ஊருக்குள்ளே இவ்வளோ பெரிய கொசு வந்ததுக்கு யார் காரணம்னு தெரியல. யாரும் காரணம் இருக்க மாட்டாங்க. அது கொசு தன்னுடைய இருவத்தை மாற்றி இம்மாத்தண்டே வருது. இதை அழிக்கிறதுக்கு ஊர் மக்கள் யாரும் வரமாட்டாங்க. நம்ம தான் ஒரு ஊர்லேயும் அது நம்ம சின்னதாக இருக்கையில் கொசுக்களை சின்னதாக அழித்தோம். இப்போ பெருசாக இருக்கையில் பெரிய கொசுப்பட்டி வீக்னஸ் தெரிஞ்சு பெரிய கொசுக்களை அழிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கொகைக்குள்ளே போகிறேன்டா. இந்தா வச்சுக்குங்க. நம்ம அந்த இதெல்லாம் வேலைக்காவது பாசை நம்ம அந்த கொசுபத்தையே வேலைக்கே போயிடுவோம். முக்கிய செய்திகள். கலர் டூசா நியூஸ். இந்த லேட்டண்டா நியூஸ்குள்ளே ஆகப்பட்ட இடத்தில் கொசு பற்றி வைக்க உள்ளது. நம்ம சின்ன கொசுவை சின்ன கொசு பற்றியால் தான் அழைப்போம். ஆனால் பெரிய கொசுக்கு பெரிய கொசு பற்றி வச்சு தான் அழைக்க போகிறோம். இப்போ நம்ம கொசு பற்றி வச்சுட்டோம். ஒரு இடத்துலையும் இந்த கொசுக்கள் மயக்க போட்டு கீழே விழுந்துடும். அப்படி இதை எடுக்கிறதுக்கு நிறைய ட்ராலிகளும் வரும். சரி இதோட இந்த பிரேக்கிங் நியூஸ் முடிச்சுக்கிறது. ஐயா இவங்க திருந்த மாட்டேங்க மாமா, இவங்க சயின்ஸ் இதுலைங்க. சரி அப்போனா இவன் ஒரு வழி பண்ணணும். டேய் என்னடா இது இந்த வேலைக்கு ஆகுது. நம்ம போயிட்டு இந்த நம்மளே நாளைக்கெல்லாம் வேலையெல்லாம் பார்த்துருவோம். அப்படியே நல்ல வேலை பார்க்குறேன்னு பார்த்தா எவ்வளோ பெருசு. அதுக்கெல்லாம் டெக்னாலஜியாக இருக்குடா. இந்த டெக்னாலஜியா கிடைச்ச வரையும் எல்லாம் தெரியும்டா. டெக்னாலஜியா சரி அதெல்லாம் இருக்கட்டும். இது எப்படி இதெல்லாம் சாத்தியமாகமானே தெரியலடா. நான் தூங்குறேன்டா. அவன் தூங்குறதுல கிடக்கு. தூங்கிட்டு வா. எங்கேயோ வெளியே ஓடி போயிடாத. நாங்கள் இதுக்காண்டி உள்ள பெரிய ப்ராசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும். சரிடா நான் பார்த்துட்டு வரேன். நாங்கள் 2 பேரும் போகிறோம். இதுக்காண்டி உள்ளது எங்களுக்கு தேவைப்படும். சரி நீங்கள் போங்கடா. இப்போயே கண்ணை கட்டுது. சரி வா நம்ம போகலாம். நம்மளுக்கு அடிக்கிற வேலையை பார்க்குறதுல இவ்வளோ நேரமா நீ என்ன சொல்கிற. அதை அடிக்கிறது எம்மா தட்டை எனக்கே தெரியாதுல. எனக்கு வேற ஒரு ஐடியா இருக்குடா. வேற ஒரு ஐடியாவா? தலையை சுற்றி வேற ஒரு ஐடியாவாடா. இந்த கொசு தலை தாங்க முடியலன்னு தான் கொசு இந்த வேசண்டைக்கு வந்து இம்மா தண்டி கொசுவெல்லாம் பார்க்கல. நாங்கள் தான் கொசு பசு எங்கள் வீட்டில் இருக்க பசு. வடா மொட்டா பேலே முட்டா பேலன்னு சொல்ல, மொட்டை பேலேன்னு தான் சொன்னேன். சரி வாங்க காய்ஸ் வாங்க.
வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்றா போகலாம். டே கிழட்டு பையன் விட்டுட்டு வந்துட்டேனா? ஆமாம், கிழட்டு பையன் தேவையில்லை. வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்றா போகலாம் போகலாம். அதுக்கப்புறம் என்ன வந்து மறந்துருச்சு. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா நேராக ட்ரவர் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா ட்ரவர் தான் அந்த மிஷினை வேஸ்ட் பண்ணிட்டானான்னு தெரில. இம்மாதண்டி கொசு எனக்கே ரூட் வைக்கிறியா? எல்லாத்தையும் கொசு பற்றிலாம் எனக்கு சப்ப மேட்ரா. கொசு பற்றிலாம் சாவடிங்க. இந்தா பச்சிக்க எனக்குலாம் எல்லாம் தூசி மாதிரி. ஆமாடே இந்தா வச்சுக்கடா டொமேல். இந்தா வச்சுக்க. கண்ணாடி காசனை எதுவுமே விட மாட்டேன்டா. என் கோவத்தை சீண்டிட்டுங்கடா. இந்தாடா வச்சுக்கடா. அவ்வளோதான் விட்டுல. எப்படி பாத்தியா? செதற விட்டெல்லாம் அப்படி பாத்தியா? வேற மாதிரியா? ஃப்ரைட் செஞ்சுட்டியாடா? செஞ்சுட்டேன்டா. இன்னும் இந்த ஆயில் மட்டும் தான் ஊற்றுவேன். நெல்லு இப்போ போயிடாத அவசரப்பத்தி. இப்போ போனேன்னா வர வழியில் ஃபேனு கண்டுட்டு தலையில் வந்து உடுந்துட போதே. ஆனால் அந்த தான் லூஸாக மாட்டியிருக்கேன். கொஞ்சம் டைட்டாக மாட்டணும். பல இதுடா இப்போ வேலை செஞ்சுட்டேன். இன்னைக்கு என்னுடைய வண்டி எப்படி பளபளன்னு இருக்குன்னு பார்த்தியாடா? வண்டி பளபளப்பாக இருக்கலாம் இருக்கணும்டா. ஃபஸ்ட்டு நான் ஏறி ஓட்டி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சார் டாய் டோய் 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 டோய். வண்டி ஓட்டுறதுல எனக்குடா நான் இப்போ பீஸ்ட் கோஸ்டா மாற போகிறேன்டா. தளபதி கஜலையே அப்படியே பீஸ்ட் படத்தில் மாதிரி அப்படியே பறக்க செட்டு எடுத்துட்டு இந்த வச்சுக்க. இந்த ஆயிலை நம்ம ஃபுல் படத்துல ஊச்சானா தான் இந்த கொசு அழிக்க முடியும். ஹலோ இன்ஜின் இது ஜிடிஎஃப்ஐ. இது விஜய் ஜிடிஎஃப்ஐ ஃப்ராங்க்லின் விஜய்டா. அப்போ நம்மளே நம்ம வாயில பாட்டு பாடிக்கிற வேண்டிதான். பாட்டு பாடவா பாட்டு கேட்கவா அந்த எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குதுடா. ஏன்னா ஒர்க் ஆகலையா? இந்த வண்டியில் இது கொசுக்களுக்கு தேவையானது ரத்தம் அது இந்த வண்டியில் நிறையாவே வச்சுருக்கேன். நீ பண்ணுறது எல்லாம் இந்த வண்டிக்குள்ளே நீ போய் உட்காந்து அது கரெக்டாக வரும். நான் இதுக்குள்ளே பாம்பு வச்சுருக்கேன். அந்த ரத்தத்தை தான் நீ குதிச்சு கரெக்டாக நான் அந்த பாம்பை சரின்னு சொன்னா பாட்டிட் பண்ணிடுறேன். சரி டேய், இதில் ஏதாவது சொதப்பிடுச்சுன்னா உன் கதையை முடிஞ்சிடும். கொசு கடையும் பாதி முடிஞ்சிடும் பாதி முடிய தெரியாது. ஆனால் ப்ளஸ் மாதிரி தான். சரி அதெல்லாம் இருக்கட்டும். ப்ளீஸ்ரா டேய், ஏதாவது உயிரா டேய். நான் விளையாட போகிறேன்டா கேமு. நீ விளையாட போகிறடா உயிரில் இது கேமு. டேய் ஒழுங்கு மரியாதையாக அந்த பாமை எடுக்கிறதா நடக்குது. உனக்கு என்ன நான் சொல்கிறேன்? பாமை எடுத்தா அப்போ இதுதான் வழியாமல் போய தேவையில்லையா? நல்ல மூளைக்கு கம்ப்யூட்டர் 5-6 கம்ப்யூட்டர் வச்சுக்கனால தானே அதில் கூகுளில் சர்ச் பண்ணுறேன். அதில் சர்ச் பண்ணி ஏதாவது சும்மா அதுக்கிறது அதை போட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறான். இதே அவன் மூலையில் யோசிச்சதுலாம் இது மாதிரி தான். சொதப்பித்து விடுவான்னு தெரில பார்ப்போம். இங்கே கரெக்டாக கொசுக்கள் வண்டி நான் நினச்சதை விட இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஸ்பீடாகவும் வந்துக்கிட்டு இருக்குது. நான் இவனை அழிச்சே ஆகணும். இப்போ இதான் கைஸ் கிடைச்ச நேரம். நம்ம இதை எப்படியாச்சும் குதிச்சாகணும். 3 2 எங்கே போயிட்டுருக்கு? டேய் உன்னை விட மாட்டேன். நான் பஸ் இருந்துருப்பா. 3 2 1 உன்னை விட மாட்டேன்டா. எங்கெல்லாம் போகிற? ஆமாடி டேய் என்னோட அது இதான் நம்ம கொசுக்கு நேர்க்கா இருக்குது. இப்போ சொல்கிறேன் 3 2 1 குதிச்சிரு. அவ்வளோதான் கொசு கதை முடிஞ்சிச்சு.